வெல்கம் டு நேசிகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஜாக்ஃப்ரூட் ஸ்மூதி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஜாக்ஃப்ரூட் உள்ள இருக்க சீட் ரிமூவ் பண்ணி 8 பீசஸ் எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கப் மில்க், சுகர், பாதாம், நன்னாரி சிரப். இதுக்கு பதிலாக நீங்கள் சுகர் சிரப் கூட எடுத்துக்கலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ஜாக்ஃப்ரூட் ஆட் பண்ணிக்கோங்க. ⅓ கப் மில்க், Nanari syrup, sugar. மிக்ஸி ஜார் க்ளோஸ் பண்ணி blend பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா blend பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 டைம்ஸ் blend பண்ணிக்கோங்க. அப்பதான் நல்லா blend ஆகும். இது நல்லா blend ஆயிடுச்சு பாருங்க. நான் ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா blend ஆயிருக்கு. இப்போ இது நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ இது நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளாஸை டெக்கரேட் பண்ணிக்கலாம். நன்னாரி சிரப் ஸ்பூனில் எடுத்து இப்படி கிளாஸில் வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணிங்கன்னா அழகாக டெக்கரேட் ஆகிடும். இப்போ இந்த ஸ்மூதியை கிளாஸில் ஊற்றிக்கலாம். நான் மேலே டாப்பிங்ஸ்க்கு பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மூதி ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம நன்னாரி சிரப் ஆட் பண்ணியிருக்கிறதால இந்த ஸ்மூதிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். கிட்ஸ்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே விரும்பி குடிப்பாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.